டாக்டர் பி சிவப்பிரகாசம் இன்றைக்கு சீரியல் நம்பர் 70. தலைமை செயலர் கலெக்டரை கைது செய்ய நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. குடிநீர் இணைப்பை துண்டித்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடிப்பு செய்ததற்காக தேனி கலெக்டர், முதல்வர் சிறப்பு பிரிவு தலைமை செயலாளர், ஊராட்சிகள் நிர்வாக முதன்மை செயலாளர் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்ய தேனி நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா பொம்மிநாயக்கம்பட்டி ஊராட்சியை சேர்ந்தவர் பவுசியா பானு. இவரது வீட்டிற்கு ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு தொடர்பாக தேனி மாவட்ட நுகர்வோர் மன்றத்தில் 2024 வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் 2025 ஜூன் 10 நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதில் பவுசியா பானுவிற்கு மீண்டும் குடிநீர் இணைப்பு வழங்கவும், இழப்பீட்டுத் தொகை, வழக்கு செலவு உட்பட ரூபாய் 1,10,000 அரசு வழங்க உத்தரவிட்டது. 4 மாதங்களாக நீதிமன்ற உத்தரவு மீது நடவடிக்கை எடுக்காததால் உத்தரவை நிறைவேற்ற கோரி தேனி நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு செய்தார். மனுவை 2025 நவம்பர் 7 விசாரித்த நீதிபதி சுந்தர், நுகர்வோர் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தாத ஊராட்சி தலைவர், ஊராட்சி செயலாளர், தேனி கலெக்டர், பெரியகுளம் பிடிஓ, ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர், முதல்வரின் தனிப்பிரிவு தலைமை செயலாளர் ஆகியோரை கைது செய்ய பிணையில்லா வாரண்ட் பிறப்பித்தார். இதில் உள்ள 6 பேரையும் 2025 டிசம்பர் 12க்குள் கைது செய்து ஆஜர்படுத்த பெரியகுளம் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு உத்தரவிட்டார். பவுசியா பானு வழக்கறிஞர் பாண்டியன் கூறுகையில், நுகர்வோர் நீதிமன்ற உத்தரவை அரசு அதிகாரிகள் மதிக்கவில்லை. அதனால் நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்தோம். நீதிபதி உத்தரவிட்ட பின் பெரியகுளம் ஒன்றிய அலுவலர்கள் சிலர் நேரில் வந்து அரசு சார்பில் மதுரையில் உள்ள மாநில நுகர்வோர் ஆணையத்தின் டிவிஷன் பெஞ்சில் மேல்முறையீடு செய்துள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் மேல்முறையீடு செய்ததற்கான நீதிமன்றம் மூலம் எந்த தகவலும் இதுவரை எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. அதிகாரிகளை கைது செய்யவும் இல்லை என்றார். வழக்கின் தீர்ப்பு பற்றி கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் கேட்டபோது, நீதிமன்ற தீர்ப்பிற்கு தடை ஆணை வழங்கியுள்ளோம். மற்றொருவரின் பட்டா நிலம் வழியாக குழாய் அமைத்து உள்ளனர் என்றார். வணக்கம்.